ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி லாகின் பண்ணுறது கூட கொஞ்சம் அவங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா லாகின் பண்ணுற ஆப்ஷன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னையிலேருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரைட்டும் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே போல் நியூ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அத பத்தியுமே பார்க்க போறோம். ப்ரோ இதெல்லாம் எங்க ப்ரோ வந்திருக்கு? நோட்டீஸ் போர்ட்ல வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, நோட்டீஸ் போர்ட்ல இன்னும் அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுக்கல. ஸோ அஃபிஷியல் ஆ இது Instagram பேஜ்லயும், Facebook பேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இல்லையா? எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா Facebookல குடுப்போம் நாங்க, Instagramல குடுப்போம். எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா சங்கர் சாரு. ஸோ அதே போல தான் Instagramலயுமே அது அப்டேட் குடுத்துருக்காங்க. Facebookலயுமே அப்டேட் குடுத்துருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய அப்டேட் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த வெப்சைட்ட பத்தி பார்த்துடலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு நேத்துலேருந்து நெனைக்கிறேன். சரிங்களா? இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த மாரி வெப்சைட் வந்து இந்த மாரி இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். அதாவது ஃபாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரைட்டா இருக்காது. நார்மலா எப்படி இருக்குமோ அதே போல டிஃபால்ட்ல இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபாண்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, கொஞ்சம் அந்த கிராபிக்ஸ் டிசைன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு லாகின் பண்ற ஆப்ஷன் எப்படி காமிக்கும்னா, இந்த மாரி தாங்க உங்களுக்கு காமிக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த மாரி இருக்கவுல, ப்ரோ இந்த மாரி தான் வருது. எனக்கு லாகின் பண்ற ஆப்ஷனே காமிக்கல. வெல்கம் டூ த எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் மாரி தான் காமிக்குது. எங்க ப்ரோ லாகின் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஸோ எங்க லாகின் பண்ணா, இங்க பாருங்க ஒரு 3 கோடு மாரி ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இந்த 3 கோட நீங்க டச் பண்ணணும். அந்த 3 கோட டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க லாகின் ஆப்ஷன் இருக்கா? அந்த லாகின டச் பண்ணுங்க. லாகின டச் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா லாகின் பண்ற பேஜ்க்கு போயிடும் இந்த மாரி. ஸோ எப்பயும் போல நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து உள்ள வந்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இப்படி தான் வந்து லாகின் பண்ணணும். ஏன்னா நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ கொஞ்சம் இன்டர்ஃபேஸ்லாம் மாத்திருக்காங்க. அந்த ஃபாண்ட் இது, டிசைன் இது எல்லாமே கொஞ்சம் மாத்திருக்காங்க. எங்க பாருங்க, மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் காமிக்கும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் அந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிற மாரி தான் நல்லா தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துடலாம். டாஸ்க்கு ஏன் ப்ரோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி கேட்பீங்க. எப்படி ப்ரோ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ட்ரெய்னிங் டாஸ்க் போங்க. ட்ரெய்னிங் டாஸ்க்ல போய் டுடே டாஸ்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க தான் அந்த இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. இம்பார்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் ஃபார் கன்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர். மைக்ரோ டாஸ்க் நீங்க எப்பயும் போல வொர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பரவரியா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நாங்க பாஸ் பண்றோம். ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து கன்டின்யூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதுதான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்80 நியூ அப்டேட்ஸ் ஃபார் தி எஸ்பிஐ போர்ட்டல் பிளாட்ஃபார்ம். நியூவா அப்டேட் பண்றதுக்காக, டாஸ்க்ல வந்து நியூவா அப்டேட் பண்றதுக்காக கன்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரிலி குளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? அதுவரைக்கும் உங்களால கன்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து பண்ண முடியாது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேத்தே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம். 1 வாரம் அமௌண்ட்டு சோலி முடிஞ்சுது. அப்ப நேத்து பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டு பிரச்சனை கிடையாது. நீங்க காலையில வரையும் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அமௌண்ட் ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது பண்ணாதவங்களுக்கு 1 வாரம் அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த வாரத்துக்கான அமௌண்ட் நம்மளுக்கு ஸ்வாகா தான். சரிங்களா? ஸோ அப்ப விட்டுருங்க இத. ஸோ அப்ப இது ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தாச்சு. அப்ப டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் இன்ஃப்ளூயன்சரும், கன்டென்ட் ரைட்டரும் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களால பண்ண முடியாது. இன்னிலிருந்தே. இது தற்காலிக ஒரு இது மட்டும் தான். சரிங்களா? ஜூன் 2ஆம் தேதி எப்பயும் போல நீங்க டாஸ்க் பண்ணலாம். டாஸ்க்ல சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். சரிங்களா? அதுக்கான இது. அதேபோல இந்த லாகின் பண்றத பத்தியுமே பார்த்தாச்சு. எப்படி லாகின் பண்றது சொல்லிட்டு. ஏன்னா நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ற ஆப்ஷனே காமிக்கல சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுவுமே நான் சொல்லிக் குடுத்துட்டேன். அப்ப லாஸ்ட் ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னா, நியூ பிளான் வரும்னு சொல்ல போனீங்களா? அந்த நியூ பிளான பொறுத்தவரைக்கும் எங்க தான் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய Facebookல தான் குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து எஸ்பிஐ உடைய அஃபிஷியல் Facebook உடைய இது. சரிங்களா? அஃபிஷியல் Facebook குரூப்பு. கிட்டத்தட்ட 12,000 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டாஸ்க்க பத்தி சொல்லியிருக்காங்க. இத நாங்க வந்து ஸ்டாப் பண்றோம்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கீழ வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது. சரிங்களா? இங்க பாருங்க. எஸ்பிஐ நியூ அப்டேட்ஸ் கமிங் சூன் கைண்ட்லி வெயிட் அண்ட் ஃபாலோ ரெகுலர் நோட்டீஸ் போர்டும் குடுத்துருக்காங்க. இது கமிங் சூன் போட்டுருக்காங்க. மேபி இந்த அப்டேட் முடிஞ்சு இந்த ஜூன் 2ஆம் தேதி வருது இல்லையா? அப்போ கூட வரலாம். இல்ல வந்து அனௌன்ஸ்மென்ட் வரும். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்துரும். சீக்கிரமே வந்து ஒரு 1 வீக்குள்ளயே வந்துரும். ஓகேங்களா? இதுல என்னன்னா நியூ பிளான் இது எப்படி ப்ரோ நீங்க கண்டுபிடிச்சீங்க நியூ பிளான் அப்படின்னா இங்க பாருங்க. எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் ஃபார் எக்ஸைட்டிங் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் நியூ ஜாயினர்ஸ். அப்ப ஓல்டு மெம்பர்ஸுக்கும் ஆஃபர் இருக்கு. அதே போல நியூ மெம்பர்ஸ்க்குமே ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாரி ஆஃபர் அப்டின்னா, 10% இன்ட்ரோ போனஸ் அவைலபிள் ஃபார் போத் நியூ அண்ட் எக்ஸைட்டிங் மெம்பர்ஸ். அதாவது 10% இன்ட்ரோ போனஸ் அப்டின்னா உங்களுக்கு எப்படி சொல்றது? இன்ட்ரோ போனஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப யாராச்சும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, அதுல 10% இன்ட்ரோ போனஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்ட்ரோ போனஸ். சரிங்களா? இப்ப நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்றீங்க அப்டின்னா, அதுலேருந்து ஒரு 10% அமௌண்ட் உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட்டா வரும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோ போனஸ் வந்து குடுக்கலாம். இல்ல இன்ட்ரோ போனஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி வந்து இது இருக்கு. ஸோ நான் அத நோட்டீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கட்டும். ஸோ இன்ட்ரோ போனஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள அந்த ரெஃபர் அமௌண்ட் அவங்க இன்ட்ரோ போனஸா குடுக்க போறாங்களா? இல்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களாச்சும் அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா? அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்லருந்து அ அவங்க எப்பப்பலாம் வித்ட்ரால் குடுக்குறாங்களோ, அதுலேருந்து ஒரு 10% குடுக்க போறாங்களா? இல்லன்னா அவங்க ப்ராடக்ட் வாங்கக்குள்ள நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வரப்போதா? இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ போனஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா நோட்டீஸ் போர்ட்ல சொல்லுவாங்க. ஆனா, நீங்க உங்களுக்கு கீழ நியூ மெம்பர் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஓல்டு மெம்பரா நீங்க இருந்தாலும் சரி. ஸோ 2மே போத் தான் சொல்லியிருக்காங்க. அவைலபிள் போத் நியூ அண்ட் எக்ஸைட்டிங் மெம்பர்ஸ் தான் 2 பேருக்குமே 10% இன்ட்ரோ போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ட்ரோ போனஸ் பத்தி நோட்டீஸ் போர்ட்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம். அத பத்தி தெளிவா சரிங்களா? நெக்ஸ்ட் நியூ மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6000ங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ரூ. 2000 பிளான் ஒண்ணு. பேசிக், பிரீமியம். பேசிக் வந்து ரூ. 2000 பிளானு. பிரீமியம் வந்து எவ்வளோ பிளானு? ரூ. 6000 பிளான். ரூ. 6000 ரூ. 1500 பிளானு. சரிங்களா? இப்ப அதே மாரி பிளான் தான் இப்ப திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. ரூ. 10,000 பிளான் அதிகமா இருக்கத்துனால, இது செகண்ட் பிளான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது ரூ. 6000 தான் உங்களுக்கு பிளான் சரிங்களா? இது பர்ச்சேஸ் பண்ற மாரி தான் வரும். இது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாரி வருதா? இல்ல ப்ராடக்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணணுமா? இல்ல கூப்பன் கோட் எதனா பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு, ஸோ அப்டேட் வந்து சொல்லுவாங்க. சரி ஆனா ஜாயினிங் உடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ? பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து ரூ. 6000 மட்டும் தான். சரிங்களா? இதில நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்டின்னா, நியூ மெம்பர்ஸ் இப்ப ஜாயின் பண்றாங்கல்ல, அவங்க வந்து மாசத்துக்கு ரூ. 12,000 ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது வந்து பிளான்டிட்ல அவங்க ஃபுல்லா நோட்டீஸ் போர்ட்ல சொன்னா தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 6000 பிளான்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ரூ. 12,000 பெர் மந்த்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. நியூ மெம்பர்ஸ் கேன் ஸ்டார்ட் வொர்க் வித்தவுட் ட்ரெய்னிங் பீரியட்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. எனக்கெல்லாம் நியூ மெம்பர்ஸ்லாம் ரொம்ப எப்படி சொல்றது? நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஐடியால இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்தி ஜாயின் பண்ணலாம். ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, இப்ப ஆல்ரெடி இப்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்ப ஜாயினிங்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ ரூ. 10,000 நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, நீங்க 4 மாசம் ட்ரெய்னிங் பீரியட் வந்து ரூ. 1000 நீங்க வாங்கிக்கலாம். ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு மாசத்துக்கு ரூ. 15,000 ஃபிக்ஸ்டு இல்ல ரூ. 10,000 ஃபிக்ஸ்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா, இந்த பிளான்ல உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியடே கிடையாதுங்க. நியூ மெம்பர்ஸ் கேன் ஸ்டார்ட் வொர்க்கு வித்தவுட் ட்ரெய்னிங் பீரியட். உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட்லாம் இல்ல. நீங்க அப்படியே வொர்க் வந்து பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நியூ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 12,000 பெர் மந்த் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னுடைய கெஸ்ஸிங் இதில என்ன குடுத்துருக்காங்க, அத வச்சு மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? என்னுடைய புரிதல மட்டும் ரூ. 6,000 பர்ச்சேஸ் வேல்யூ சரிங்களா? ரூ. 6,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, பெர் மந்த்துக்கு உங்களால ரூ. 12,000 ஏர்ன் பண்ண முடியும். அதுவுமே உடனே ஏர்ன் பண்ண ஜாயின் பண்ண உடனே ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வொர்க்கிங் வித்தவுட் ட்ரெய்னிங் பீரியட். ட்ரெய்னிங் பீரியட்லாம் இல்ல. நீங்க ஜாயின் பண்ண உடனே நீங்க வந்து மாசம் ரூ. 12,000 ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான வொர்க்லாம் என்ன வொர்க்கு, எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அத பத்தி எந்த ஒரு இதுவுமே சொல்லல. ஃபாலோ ரெகுலர் நோட்டீஸ் போர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கெட் நியூ அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எஸ்பிஓல 2வது பிளான் வரப்போதுங்க. அது பர்ச்சேஸ் வேல்யூ ரூ. 6,000 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. மாசம் ரூ. 12,000 சம்பாரிக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. ட்ரெய்னிங் பீரியட் இல்லாம அத நம்ம வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். அதுவுமே தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இத பத்தி ஏ டூ இசட் ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ்மென்ட் குடுத்தப்ப வந்து இத பத்தி கிளியர் அண்ட் கட்டா நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க அப்டேட் சரிங்களா? அப்ப இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா ஒரு 3 விஷயத்த பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் எஸ்பிஓல எப்படி வந்து லாகின் பண்றது? நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாவே இருந்துச்சு. ஸோ அது எந்த லாகின் ஆப்ஷன் வந்து காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 3 கோட் நான் சொல்லியிருந்தேன். அந்த 3 கோட் டச் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் வந்து டாஸ்க் உங்களுக்கு இன்னிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களால டாஸ்க் பண்ண முடியாது. யாரால அப்டின்னா, இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கன்டென்ட் ரைட்டர். ஓகேங்களா? ஸோ நேத்து பண்ணவங்களுக்கும், இன்னைக்கு காலையில பண்ணவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். மீதி இருக்கிறவங்களுக்கு ஸ்வாகா தான். ஓகேங்களா? அப்ப ஜூன் 2ஆம் தேதி அடுத்த வாரம் தான் நமக்கு டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். இது செகண்ட் அப்டேட். தேர்ட் அப்டேட் எஸ்பிஓல இன்னொரு புது பிளான் வந்து வரப்போகுது. அந்த புது பிளான் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜாயினிங் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 சொல்லியிருக்காங்க. பெர் மந்த்துக்கு உங்களால ரூ. 12,000 சம்பாதிக்க முடியும். அதேபோல வொர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரெய்னிங் பீரியட பொறுத்து இல்லாம நீங்க வந்து வொர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த மாரி நீங்க டாஸ்க் பண்ணணும், அதுக்கு இன்னும் என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு, அத பத்தி இன்னும் எதுவுமே இதுல சொல்லல. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. அத பத்தி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது அப்புறம் நம்ம பிளான பத்தி எஸ்பிஐ உடைய செகண்ட் பிளான் சரிங்களா? அத பத்தி நம்ம ஃபுல்லா ஏ டூ இசட் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அதுல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை.